மைப்படுவதாக. சுருக்கமாக ஒரு சில காரியங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அப்படித்தானே? வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. நம்மெல்லாம் பட்சபாதம் பார்ப்போம், நம்மெல்லாம் என்ன செய்வோம்? பட்சபாதம் பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார் அப்படிங்கிறதுனால தான் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுறோம். ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவராக இருந்திருந்தாரு அப்படின்னா யூதவர்கள் மட்டும்தான் ஆண்டவருக்குள்ள என்ன செஞ்சிருப்பாங்க? இருந்திருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக அல்ல, குறிப்பிட்ட மக்களுக்காக மாத்திரமல்ல, குறிப்பிட்ட நபர்களுக்காக அல்ல. வேதத்தில் தெளிவாய் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து வந்தனுடைய நோக்கம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த ஜனங்களுக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வந்தார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இயேசு அப்படின்னா அது கிறிஸ்தவர்களுக்குரிய கடவுள் அப்படின்னு, அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரியவர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இல்லைங்க, இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரியவர் அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரிடத்துல அன்பு செலுத்துகிறார், எல்லாருக்காகவும் தம்முடைய ஜீவனை என்ன செய்திருக்கிறார்? ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகையினால தான் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம். அந்த எல்லாருக்குள்ளும், எல்லாரும் அப்படிங்கும்போது அந்த எல்லாருக்குள்ளேயும் நீங்களும் நான் என்ன செய்கிறோம்? அடங்கி இருக்கிறோம். யூதர்கள் மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ வித்தியாசம் இல்லாதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாரையும் என்ன செய்கிறார்? ஒன்று போல நேசிக்கிறார். ஆனால் அவர் வந்தது யூத குலத்திலே வந்தார், அப்படித்தானே வாசிக்கிறோம். அவர் தமக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அடுத்தவங்க படிக்கலாம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் படிக்கிறோம். அப்போ அவருக்கு சொந்தமானவர்களுக்கு வந்தார், அவர்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் புறஜாதிகளாகிய இன்னைக்கு நீங்களும் நானும் அவர் என்ன செய்திருக்கிறோம்? ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் ஜாதியிலேயோ அல்லது குலத்திலேயோ யூதர்கள் அல்ல, நான் புறஜாதிகளாக இருக்கிறோம். புறஜாதிகளையும் தேவன் நேசிக்கிறார் அப்படிங்கிற சத்தியத்தை இது முகாந்திரம் நாம் என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்ளுகிறோம். வேதத்தில் நான் படிக்கும்போது ஒரு சில காரியங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை மனதில் வைத்து இன்றைக்கு ஒரு குடும்பத்தை குறித்து நாம் படிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம். அதில் யாரை குறித்து நம்ம படிக்க முடியும்? கொர்நேலியோ குறித்து நம்ம என்ன செய்யறோம்? படிக்க முடியும். கொர்நேலியோ அவன் குடும்பத்தை குறித்து நாம் படிக்க முடியும். எல்லாமே வாசிக்கணும், ஆனால் எல்லாமே வாசித்தோம்னா நமக்கு நேரம் போதாது. 48 வசனங்கள் இருக்குது. அதை தொடர்ந்து 11ஆம் அதிகாரத்தையும் நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். என்னாலும் கூட ஒரு சில வசனங்கள் மாத்திரம் நான் நம்முடைய தியானத்துக்கு பிரயோஜனமாக நாம் படிக்கலாம். 1 to 6 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதிநிச்சயமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதறுகிறவராகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். நீ செய்ய வேண்டியதை யாரு சொல்லுவா? சீமோன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி இங்க வாசிக்கிறோம். என்ன சொல்லுவான் அப்படின்னா 11ஆம் அதிகாரம்
14ஆம் வசனம் வாசிங்க. உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். போதும். இங்க என்ன வாசித்தோம்? நீ அனுப்பு, கொர்நேலியுட்ட சொல்றான். இந்த மாதிரி 6ஆம் வாக்கியத்தில் வாசிக்கிறோம். அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்று சொல்லி இங்கே நம்ம படிக்கிறோம். இந்த மனுஷனை குறித்து நான் பார்க்கும் பொழுது தேவ பக்தி உள்ளவன், தெய்வ பக்தி உள்ளவன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது அவன் மட்டுமா? வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவர்கள். அப்புறம் ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்யக்கூடியவன். அப்புறம் எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான் இந்த கொர்நேலியு. நல்ல ஒரு பக்திமான் இல்லையா? நம்மகிட்ட கூட இது இல்லை, அப்படித்தானே? விசுவாசிகளாக நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இந்த சுபாவங்கள் இவனுக்கு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்கு. பக்தி உள்ளவனா இருக்கிறான். அவன் மட்டும் இல்லை, வீட்டாரோடு கூட சேர்ந்து குடும்பமாய் ஜனங்களுக்கு தர்மங்கள் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக அவன் காணப்படுகிறான். இப்படி தெய்வ பக்தி இருக்கிறதுனாலையோ ஜனங்களுக்கு தர்மங்கள் செய்கிறதுனாலையோ எப்பொழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனாலையோ ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. நான் சொல்றது புரியுதா? அப்போ ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறாரு. பார்த்துட்டு இவனுக்குள்ள இப்படிப்பட்ட கிரிகைகள்லாம் இருக்கிறது, அது நல்ல விஷயம்தான். ஆனா அவன் என்ன செய்யல? ரட்சிக்கப்படல. 11-14 அப்படித்தானே வாசிக்கிறோம். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன். போதும் போதும் போதும். அப்போ இவன் ரட்சிக்கப்படல, ஆனா இவன் கடவுளுக்குள்ள பக்தியா இருக்கிறான், தர்மங்கள் செய்கிறான், நல்லா ஜெபம் பண்ணுறான், குடும்பமாக பயபக்தியா இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, ரட்சிக்கப்படலாம். நம்ம வாரம் சர்ச்சுக்கு வரலாம், ஜெபம் பண்ணலாம், காணிக்கை கொடுக்கலாம், பாட்டு பாடலாம், எல்லாம் செய்யலாம். ரட்சிக்கப்படலை அப்படின்னா இதெல்லாம் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. அப்போ அவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான செய்தியை சொல்லணும்ல. சொல்றதுக்காகத்தான் தூதன் இந்த கொர்நேலியுட்ட வந்து பேசுறான். நீ செய்யக்கூடிய ஜெபம், தர்மம், அந்த மனுஷனை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவன் நல்லவன் அப்படின்னு அவனை குறித்து சொல்லியிருக்கு. நல்ல மனுஷனா 10:22. அதற்கு அவன் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கர் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய கொர்நேலியு. பாருங்க, இந்த யூதர்களே இவனை குறித்து என்ன செய்யறாங்க? நல்ல ஒரு சாட்சி. என்ன சாட்சி? நல்லவன். இந்த கொர்நேலியு நல்லவன், நீதிமான். நல்லவன் பேர் எடுக்கிறது கஷ்டம் இல்லையா? கெட்டவன்னு பேர் எடுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் போதுங்க. ஆனா நல்லவன்னு பேர் எடுக்கிறதுக்கு பல நாட்களா, ஆயுசு முழுவதும் இருக்க வேண்டியிருக்கு அவன் நல்லவன்னு பேர் எடுக்கிறது. ஆனால் இந்த கொர்நேலியை குறித்து நான் பார்க்கும் பொழுது அவன் ஒரு 100க்கு அதிபதியாக இருக்கிறான். அந்த இத்தாலியா பட்டணத்தில் 100க்கு அந்த பட்டாளத்தில் அதிபதியாக இருக்கிறான். அவனுக்கு கீழே நிறையா ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறான், தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷனாக இருக்கிறான், தர்மங்கள் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான், நல்லவனாக இருக்கிறான், நீதிமானாக இருக்கிறான். ஆனால் அவன் என்ன செய்யலை? ரட்சிக்கப்படலை.
ரட்சிக்கப்படலாம். இன்றைக்கும் ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரங்கள் குறுகி போகலைங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தவருடைய நோக்கம் ரட்சிக்கும்படியாக, பாவிகளை ரட்சிக்கக்கூடிய இரட்சகராக வந்தவர் கல்வாரி சிலுவையிலேயே கூட 2 கரங்களை நீட்டி அழைக்கக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கும் அவருடைய கரங்கள் அழைக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், மறுபடியும் வரப்போகிறார். அதை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு பாவ மன்னிப்பு, அந்த பரலோக வாழ்வு. ரட்சிப்பு அப்படின்னா என்ன? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். அப்ப இதிலிருந்து நமக்கு மீட்பு இல்லாம நம்ம பழைய வாழ்க்கையே நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்போ புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ளாமல் பழைய மனுஷனாகவே நாம் வாழ்வோமையானால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் கொர்நேலியை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, அவன் நல்ல காரியங்கள்லாம் செய்கிறான், நல்ல ஜபம் பண்றான், நல்ல தான தர்மம் பண்றான், தேவனிடத்தில் நல்ல பயபக்தியா இருக்கிறான். ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்படாதபடி எந்த ஒரு மனுஷனும் நீதிமானாய் மாற முடியாது. எபேசியர்ல வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிப்பு நமக்கு எப்படி கிடைக்குது? கிருபையினாலே, இலவசமாய் ஆண்டவர் நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். இன்னைக்கு ஒரு மனுஷன் ஏன் நரகத்துக்கு போறான் அப்படின்னா, இந்த ரட்சகர் கொடுத்த ரட்சிப்பை அங்கீகரிக்காததுனாலே, ஏற்றுக்கொள்ளாததுனாலே, நிராகரிக்கிறதுனால தான் அவன் எங்க போறாங்க? நரகத்துக்கு போகிறான். கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் என்ன செஞ்சிருக்கிறோம்? சுதந்திரித்திருக்கிறோம். இலவசமாய் கிருபையினாலே நாம் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்திலே காணப்படுகிறோம். ஒருவேளை இங்க வந்திருக்கிறவர்களில் நீங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலாம், காணிக்க கொடுக்கலாம், ஜபம் பண்ணலாம், சோத்திரம் செய்யலாம், மீட்டிங்களெல்லாம் அட்டன் பண்ணலாம். நீங்க ரட்சிக்கப்படலை அப்படின்னா இதெல்லாம் செஞ்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரட்சிக்கப்படணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? கேட்கணும். எபேசியர் 1:13, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இங்க நான் வாசிக்கிறோம், ஒரு மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதின் மூலமாக. இங்க அப்படிதான் வாசிக்கிறோம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய. ஒரு மனுஷனை எது ரட்சிக்குது? சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி, குட் நியூஸ், காஸ்பல்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த நல்ல செய்தி யாரை பற்றிய செய்தி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதான செய்தி. இந்த செய்தியைத்தான் அறிவிப்பதற்கு அவன் உனக்கு வந்து சொல்லுவான். இது யார் சொல்றா? தூதன் சொல்றான். கொர்நேலியிட்ட தூதன் வந்து சொல்றான். ஏன் அந்த நல்ல செய்தியை தூதனே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, இல்லையா? கவனிக்கிறீங்களா? நல்ல செய்தியை சொல்லணும். அது என்ன செய்தி? ரட்சிப்புக்கான செய்தி. அந்த ரட்சிப்புக்கான செய்தியை இந்த மாதிரி கடலோரத்தில் தோல் சரி பண்ணுறவன் ஒருத்தன், அவன் வீட்டில் சீமோன்னு ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து உனக்கு சொல்லுவான்னு சொல்றதுக்கு, அவனை போய் கூட்டு வர்றதுக்கு 2 பேரை அனுப்பு, இப்படியெல்லாம் சொல்றதுக்கு தூதனே அந்த செய்தியை சொல்லியிருக்கலாமே. அல்லது தெய்வமே அந்த தூதன்ட்ட சொல்லி இதை நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி சொல்லலைங்க, அப்படி சொல்லலாம். மனுஷனுடைய ரட்சிப்புக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனைத்தான் என்ன செய்யறாரு? ஏற்பாடு செய்கிறார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு ஆவியானோர் மூலமாக மனிதர்கள் எழுதி கொடுத்த இந்த வேத புஸ்தகம் இன்னைக்கு நம்மளை என்ன செய்யுது? இந்த வேத புஸ்தகத்தை நம்ம படிக்கிறதுனால தானங்க நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சத்தியத்தை அறிகிறதுனால தானே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தியம் தெரியலாட்டி நம்ம ரட்சிக்கப்பட முடியும். வானத்தின் கீழே
பூமியின் மேலே மனிதர்களை ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நீ எங்க போனாலும் ரட்சிக்கப்பட முடியாதுங்க. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. யோனா சொல்லும்போது அப்படித்தான் சொல்றார், ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் ஒரு மனுஷனை ரட்சிக்காவிட்டால், வேதத்தில் வாசிக்கிறோம், குமாரன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். உண்மையிலே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? கிருபையாய் ரட்சித்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை உணர்ந்தோம் அப்படின்னா, அதுக்குரிய மேன்மையை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா, அவருக்கு நன்றி சொல்லாமல், அவர் ஆராதிக்காமல், அவருடைய சமூகத்தை தாவீது சொல்லும் போது நித்தமும் உம்முடைய சமூகத்தை நாடுவே. அவருடைய சமூகத்தை நாடாம நம்மளால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. எப்படித்தான் எனக்கு மனசு வருதுங்க, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளிலே கர்த்தரை ஆராதிக்காம வேறொரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா ரட்சிப்பின் மேன்மையை உணரலைன்னு அர்த்தம். உனக்காக, உங்களுக்காக, எனக்காக கல்வாரி சிலுவையில் தம்முடைய உயிரையே கொடுத்தவருக்கு நம்ம என்ன கைமாறு செய்யறோங்க? தாவீது சொல்லும் போது சொல்றாரு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளுது. நம்ம வேற ஆண்டவருக்கு வேற என்ன செய்ய போறோம்? வாரத்தில் 6 நாள் நம்முடைய சொந்த காரியங்களை பார்க்குறோம், வேலை செய்கிறோம், எல்லா காரியங்களும் செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள், அந்த ஒரு நாள் முழுவதும் 24 மணி நேரம் இங்கே உட்காந்துருக்குறோம். ஒரு 2 மணி நேரம் யோசித்து பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணுறோம், நம்மளை நாம சற்று சிந்தித்து பார்க்கணும். இங்கே கொர்நேலியு வீட்டாரை குறித்து நான் பார்க்கும் பொழுது தெய்வ பக்தியுள்ளவனாக இருக்கிறான். அவன் ஒரு 100க்கு அதிபதிங்க, சும்மா சாதாரண ஆள் இல்லை, 100 பேருக்கு அதிபதி. அவனை குறித்து நான் பார்த்தோம் அப்படின்னா, அவனுக்கு கீழே நிறைய ஆட்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அதுலேயும் தெய்வ பக்தி உள்ளவனையும் அவன் அழைக்கிறத நம்ம பார்க்க முடியும். 7ஆம் வாக்கியம் வாசிங்களேன். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர்ச்சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து, போதும் இங்க நான் வாசிக்கிறோம். கொர்நேலியு அவன் ஒரு பக்திமானா இருக்கிறதுனால, சொல்லப்போனா நல்ல ஒரு அதிகாரி இல்லையா? பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரிக்கு கீழே இருக்கிறவன் அந்த அதிகாரியுடைய கேரக்டர் அவனுக்கு என்ன செய்யும், வரும். அப்போ இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் போது கொர்நேலியு என்ன செய்யறான்? கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷர் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற சேவகர்கள் தேவ பக்தியுள்ள ஒருவனையும். அப்ப இவன் தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறதுனால அவன் கூட வேலை பார்க்கிறவன் எப்படி இருக்கான்? தெய்வ பக்தி உள்ளவனா இருக்கான். அந்த தெய்வ பக்தி உள்ளவனையும் என்ன செய்யறான்? கூட அனுப்புறான், சீமோனை அழைத்து வரும்படி. நம்மளை நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்கள். நம்ம என்னதான் நல்ல காரியங்களை செஞ்சாலும் ரட்சிக்கப்படலை அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரட்சிப்பு நிச்சயம் நமக்கு அவசியம். ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம ஏதாவது கிரியை செய்யணுமா? ஒரு கிரியும் செய்ய வேண்டாம். இங்கேருந்து கால்நடையா நடந்து போய் வேளாங்கண்ணியில் போய் மொட்டை விட்டு வந்தால் ரட்சிக்கப்பட முடியுமா? அல்லது அந்த கோபுரம் இந்த கோபுரம்னு போனால் நம்ம ரட்சிக்கப்பட முடியுமா? இருக்கிற இடத்துல இருந்து, இயேசுவே நான் ஒரு பாவியான மனுஷன், நான் ஒரு பாவியான மனுஷி, என்னுடைய பாவத்துக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்வாரி சிலுவையில் உங்களுடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தனைங்கன்னு நான் என்ன செய்கிறேன், நம்புகிறேன். அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னியும், என்னையும் உங்களுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும்னு எந்த ஒரு மனுஷன் மனுஷி தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிப்புங்கிற ஏதோ ஒரு பெரிய பாரமான சுமையை சுமக்கிறது அல்லங்க. இலவசமாய் கிருபையினாலே ஆண்டவர் நமக்கு இந்த ரட்சிப்பை என்ன செய்கிறார், கொடுத்திருக்கிறார். விசுவாசித்தால், விசுவாசத்தோடு நாம் அங்கீகரித்தால் ரட்சிக்கப்படுவோம்.
விசுவாசிக்கல, இயேசு கிறிஸ்து எனக்காக என் பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தாருன்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசித்தா ரட்சிக்கப்படுவாங்க, விசுவாசியாதவங்க ஆக்கினைக்குள் தீர்க்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமரில் அப்படித்தான் வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, விசுவாசியாதவனுக்கோ ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறத நான் பார்க்க முடியும். ஒருவேளை இங்க வந்திருக்கிறவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க ஒருவேளை அறிந்திருக்கலாம். நீங்க ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். பெர்க்மான்ஸ் தான் சொல்லுவாரு, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்துக்கு ஓரிடம் எப்படி நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு இருக்கணும். அது யாருக்கு வரும்? ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் வரும். ரட்சிக்கப்படாதவனுக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் என்ன செய்யாது, இருக்காது. ரட்சிக்கப்பட்டவன் தைரியமா சொல்லுவான், இன்னைக்கு நான் மரித்தாலும் நான் தேவனுடைய சமூகத்தில் போவென்ற நம்பிக்கை அவனுக்கு என்ன செய்யும், இருக்கும். அதுதான் பாவ மன்னிப்பின் நிச்சயம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா, என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதான்ற நிச்சயம் இல்லாதவங்களும் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்க என்ன செய்யணும், உணரணும். யாரெல்லாம் அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து என் பாவங்களை எல்லாவற்றையும் தொலைத்தார், மன்னித்தார். அவர் சொல்றாரு, நான் இனி உன் பாவத்தை நினைப்பதில்லை, உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் என் முதுகுக்கு பின்னாடி எரிந்து போடுறேங்கிறார். உன்னுடைய பாவங்களை எல்லாம் கடலின் சமுத்திரத்தின் ஆழத்துல போடுறேன் அப்படிங்கிறார். அவசிய பாருங்க. அப்ப அவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் மறந்து மன்னிச்சு இருக்கும்போது நம்ம அந்த பாவ மன்னிப்பு நிச்சயமே இல்லாத நிலைமையில வாழ்ந்துட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும்? நம்மளை நம்ம சற்று சிந்தித்து பார்ப்போம். ரட்சிக்கப்பட்டவங்க அந்த ரட்சிப்பு நிச்சயத்தில் நம்ம என்ன செய்யணும், உறுதியாக இருக்கணும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்க ஏதோ கஷ்டப்பட்டு அப்படி முயற்சியெல்லாம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவரே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை விசுவாசித்தால் போதும், நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியும். இங்க கொர்நேலியை குறித்து நான் வாசிக்கும் பொழுது அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். அவன் மட்டும் இல்லை, குடும்பமாய் தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தார்கள். ஜனங்களுக்கு நல்ல தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இதெல்லாம் இருந்து ஒன்னே இல்லை. ஊருக்கு போறதுக்கு ட்ரெயினுக்கோ அல்லது வெளிநாடு ஃப்ளைட்ல ஏதாவது போறதுக்காண்டி எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் ஆயத்தமாக இருந்து டிக்கெட் இல்லாட்டி நம்ம என்ன செய்ய முடியாது. அதே போல எல்லாம் பற்றி தெரியும், ஜெபம் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், சபைக்கு போகிறோம், ரட்சிக்கப்படலை அப்படின்னா யோசித்து பாருங்க. இந்த குடும்பம் இதெல்லாம் எதுக்கு எழுதி இருக்குன்னா சும்மா அப்படியே படிச்சுட்டு கேட்டுட்டு போறதுக்காக இல்லை. இதை படிக்கிற போது அல்லது கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், அபியாசப்படுத்தணும். அப்போ இங்க ஒரு மனுஷன் கொர்நேலியோ, அவன் சாதாரண மனுஷன் இல்லைங்க, 100க்கு அதிபதி, அந்த பட்டாளத்தில் அவ்வளவு அந்தஸ்துல இருக்கக்கூடிய மனுஷன். எல்லாம் இருக்கு, அவன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் எட்டக்கூடிய நிலைமையில அவன் நல்ல காரியங்கள் செய்யறான். ஆண்டவர் பார்க்கிறாரு, இவ்வளவு தெய்வ பக்தி இருக்கே, ஆனா இவன் என்ன செய்யல, ரட்சிக்கப்படலையே. அப்ப இந்த ரட்சிப்பின் செய்தி அவனுக்கு சொல்லணுமே. ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொர்நேலியோட்ட பேசுறாரு. கொர்நேலியோ என்ன செய்யறான், ஒரு 3 பேரை அனுப்புறான், அந்த சீமோன்கிட்ட அனுப்புறான். சீமோன் வந்து அடுத்து என்ன செய்யறான், ரட்சிப்புக்கு அடுத்ததான காரியத்தை சொல்றான். அவன் ரட்சிக்கப்படுறான். இன்னைக்கு சபை எதுக்கு இருக்கு தெரியுமா? ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சிப்பின் அனுபவத்திற்கு கொண்டு வர்றதுக்கு தான் எங்க சபை. வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வருகிறார். இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரும் எப்படி இருக்கணும், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ரட்சிப்பின் நிச்சயத்தை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக,
பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உணர்ந்தவர்களாக நம்ம என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அப்போது இங்கே கொர்நேலியுவிட்ட வந்து பேதுரு என்ன செய்கிறான்? ரட்சிப்புக்கு ஏதுவான செய்தியை சொல்றதுக்காக ஆண்டவர் ஒரு தூதனை கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த தூதனே கொர்நேலியுவுக்கு ரட்சிப்பின் செய்தி என்ன செய்யல? சொல்லலை. அதான் நான் முதலே சொன்னேன், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு இன்னொரு மனுஷனை கொண்டு தான் என்ன செய்கிறாரு? ஏற்பாடு பண்ணுறாரு. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாக நீங்கள் தான் என்ன செய்யணுங்க? இருக்கணும். ஆண்டவர் நினச்சிருந்தா உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு தூதனை கொண்டு என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். முடியுமா? முடியாதா? முடியும். வேதத்தில் நான் வாசிக்கிறோம், ஒரு தூதனுடைய வல்லமையை குறித்து அல்லது பவரை குறித்து நான் படித்தேன். எனக்கு என்னுடைய நாலேஜுக்கு வந்து நான் சொல்கிறேன். 1,85,000 பேரை கொல்லக்கூடிய அளவுக்கு பவர் இருக்குது. பைபிள் உள்ளதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அப்போ இவ்வளவு ஒரு தூதனை இத்தனை பேரை கொல்ல முடியும் அப்படின்னா, இவ்வளவு வல்லமை இருக்குன்னா, ரட்சிப்பின் திட்டத்தில் இந்த ரட்சிப்பின் செய்தியை அறிவிக்கிறதுக்கு ஒரு தூதன் நினைச்சா, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 வருஷத்துக்கு மேலேயே ஆகி போயிடுச்சு. அப்போ ஒரு தூதன் நினைச்சா ஒரே நாளில் ஆண்டவருக்கு தூதன் ஒருத்தன் மட்டுமா இருக்கான்? தூதர்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அந்த தூதர்களை கொண்டு எப்பயோ இந்த ரட்சிப்பின் செய்தி உலகம் முழுவதும் என்ன செஞ்சிருக்கலாம்? சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. மனுஷனை ரட்சிப்பதற்கு இயேசுவே மனுஷனாக வந்தார் இல்லையா? மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், தம்முடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தினார். அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அவர் பரமேறி போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் சீசர்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்தார். அதைத்தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கும் பொழுது அதையும் கூட நான் படித்து நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் நான் பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் கடைசியில் நான் பார்க்கும் பொழுது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். போதும். இங்கே நான் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரமேறின அந்த சந்தர்ப்பத்தில் தம்முடைய சீசர்கள்ட்ட சொன்னதான கடைசி உன்னதமான பிரதானமான ஒரு கட்டளையாக அது காணப்படுகிறது. என்ன சொல்றாருங்க? நீங்கள் உலகமெங்கும் போய். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சீசர்களுக்கு சொன்னதான உன்னதமான கட்டளை. சர்வ சிருஷ்டிக்கும் போய் என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லணும். சர்வ சிருஷ்டினா எல்லாரும், எல்லாரும், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, எந்த ஒரு வேற்றுமை இல்லாம எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் என்ன செய்யணும்? போகணும். அந்த கடைசியாக சொல்லதான சீசர்களுக்கு கொடுத்த கட்டளை. அதை சீசர்கள் இருக்கிற வரைக்கும் அவங்க செஞ்சாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் தான் சீசர்கள், சீஷிகள். ஆண்டவர் சொல்லி போனதான கட்டளையா இன்னைக்கு நம்மளும் என்ன செய்யணும்? சிறமேற்கொண்டு செய்யணும். அந்தபடி செய்வோம். அதான் நான் முதலே சொன்னேன், மனுஷர்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் இன்னொரு மனுஷனை கொண்டு தான் என்ன செய்யறாரு? தூதனை கொண்டு செய்யல. அந்த கொர்நேலியுவிட்ட பேசும்போது நீ ரட்சிப்புக்கான காரியத்தை அந்த தூதனே சொல்லியிருக்கலாம். அப்படி என்ன செய்யல? சொல்லலை. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவோம். அதனால நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்வோம். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம கூட பழகிறவங்க, ஏன் நம்ம சொந்தத்தில் உள்ளவங்களே ரட்சிக்கப்படாதவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? இருக்காங்களே. அவங்களுக்கு இந்த செய்தியை நம்ம சொல்லாமல் வேற யார் சொல்லுவான்? நம்ம வெக்கப்படக்கூடாதுங்க. திமோத்தேயுவிட்ட சொல்லும்போது, பவுல் சொல்லும்போது, நீ வெக்கப்படாத ஊழியக்காரனாயிரு அப்படிங்கிறார். ஊழியம் அப்படிங்கிறது ஏதோ ஊழியக்காரர் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு இல்லைங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு நபர்கள் மேல் விழுந்த கடமை.
பவுல் சொல்லும்போது சொல்றாரு, சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ அப்படிங்கிறார். அது மட்டுமா, அது என் மேல் விழுந்த கடமை, அது நம்ம மேல விழுந்த கடமை. அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் இன்னொரு மனிதனை தான் என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். ஒருவேளை அந்த மனுஷன் நானா இருக்கலாம். நம்மளை நாம சற்று சிந்தித்து பார்ப்போம். சில சமயங்கள்ல நம்ம மூலமா ரட்சிக்கப்பட்டவங்க நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆண்டவரை பத்தி இங்க வந்திருக்கிறவங்க எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேர் இப்ப இல்ல எப்பயாவது நீங்க சொல்லியிருக்கீங்களா இல்லையா? சும்மா கை தூக்குங்க. ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கீங்கல்ல, ரைட்டு. ஒருவேளை நம்ம சொன்னதான அந்த மக்கள், அது ஆணோ பெண்ணோ, இப்ப வராட்டினாலும் அல்லது நம்ம கண்ணுக்கு தெரியாட்டினாலும் மகிமையில நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். ஒருவேளை அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்தால் மகிமையில் அவங்கள நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். எத்தனை பேர் நான் கேட்டிருக்கேன், இதே ஏரியாவில் ஒரு பிள்ளை, ஒரு முஸ்லீம் பிள்ளை, அந்த பிள்ளை ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. வந்தப்போ அவளை சொல்கிறேன், பாஸ்டர், முஸ்லீம் பிள்ளை, நான் உங்கள் மூலமாக தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கா அப்படின்ட்டு. பிரியமானவர்கள், நம்ம மனுஷர் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் நம்மளையும் ஒரு கருவியாக என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்கிறாரு. ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு சிலர் இருக்காங்க, கண்ணுக்கு தெரியாதவங்க நிறைய பேர் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஒருவேளை இங்கே நம்ம பார்க்காட்டினாலும் எங்கே பார்ப்போம், பரலோகத்தில் பார்ப்போம். அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், நம்ம பாட்டே கூட இருக்கு, இன்றுலகில் கண்ணீருடன் வசனம் விதைக்கிறேன், இன்றுலகில் கண்ணீருடன் வசனம் விதைக்கிறேன், அன்று நேரில் உம்மருகில் வந்து பலன்களை காண்பேனான், அன்று நேரில் உம்மருகில் வந்து பலன்களை காண்பேனான், அன்பு நிறைந்த பொன் இயேசுவே, பாத சேவை என் ஆசையே. அவர் தான் சொல்லுவார். ஒருவேளை இன்னைக்கு நீ ஆண்டவர் பற்றி நீ சொல்லலாம், இதுக்குரிய பிரதிபலனை இன்னைக்கு நீ பார்க்காட்டினாலும் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்வோம், பார்ப்போம். அந்த நம்பிக்கையோட கூட ஆண்டவருக்காக நம்ம வாழுவோம். மனுஷர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்துறாரு, மனுஷனை. அந்த மனுஷன், அந்த மனுஷி ஒருவேளை நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம். நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம என்ன செய்வோம், ஜெபம் செய்வோம்.